சமீபத்தில் நீங்கள் அனுபவித்தது என்னால் ஏற்பட்ட கர்மா. என் கர்ம பலனைதான் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். ஒவ்வொரு நாளும் நான் துடித்துக் கொண்டிருந்தேன். தேவையில்லாமல் ஒரு உன்னத புருஷர், ஒரு உத்தமர் என்னவெல்லாம் வேதனையை அனுபவிக்க வேண்டியுள்ளது என்று. அது மட்டுமல்ல, மருத்துவர்கள் கைவிட்ட பொழுது பெருமாளிடம் மன்றாடினேன், உனக்கு ஒரு உயிர் தேவை என்றால் என் உயிரை எடுத்துக்கொள் என்று. என் அகத்துக்காரரை விட்டுவிடு என்று. ஏனென்றால் இந்த வைஷ்ணவ சமுதாயத்திற்கு அவர் இன்றியமையாதவர் என்றதனால் பெருமாளும் மனமிறங்கி திருக்கச்சி சுவாமிகள் மூலமாக செவி சாய்த்தார். நீங்களும் எழுந்து கொண்டீர்கள். அதனால் நடந்து முடிந்தவற்றை நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். பழையதை மறந்துவிட்டு புது வாழ்வை வாழ்வோம். நீங்கள் எனக்கு கிடைத்த அரிய பொக்கிஷம். அதை நான் ஒரு காலம் இழக்க மாட்டேன். வேறு யாருக்காக இல்லாவிட்டாலும் எனக்காகவாவது நீங்கள் மாற்று சிந்தனைகளை தவிர்த்து என்னுடன் இருக்க வேண்டும். இருவரும் பகவத் சிந்தனையிலேயே நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு விதத்தில் பார்த்தால் நாம் வாழும் வாழ்க்கையே ஒரு தவம் தானே. நீ கூறியது முற்றிலும் சரி. என்னதான் பகவானிடமே நம்மை அர்ப்பணித்தாலும் அதிலும் ஒரு சுயநலம் இருப்பதை அடியேனால் காண முடிகிறது. நம்மை சுற்றி ஒரு வேலையை போட்டுக்கொண்டு அதில் சஞ்சரிக்கிறோம் என்றுதான் இப்பொழுதும் அடியேன் நினைக்கிறேன். சரி, இதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம் என்றால் மனதில் தேவையில்லாத குழப்பம்தான் ஏற்படும். முடிவில்லாத ஒரு விவாதமாகவும் இருக்கும். அதனால் இந்த பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்வோம். காலப்போக்கில் எல்லாம் சரியாகிவிடும். இரவு வெகுநேரம் ஆகிவிட்டது. வாருங்கள், வந்து படுத்துக் கொள்ளுங்கள். நீ போய் படுத்துக்கொள். இதோ வருகிறேன். வருகிறேன் ஆண்டாள், போ. என்ன சோமயாஜி சுவாமிகளே, நீங்கள் செய்வது உங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? ஏன், என்னவாயிற்று? நேற்று இரவே நடுநிசியை தாண்டித்தான் அகத்திற்கு சென்றீர்கள். இப்போது பார்த்தால் சிறுகாலை பொழுதிற்கே இங்கே வந்து விட்டீர்களே, அதைத்தான் கேட்டேன். ஓ, அதுவா? கோயில் உற்சவம் என்றால் சாதாரண விஷயமா? காலையில் குளித்து அனுஷ்டானங்களை முடித்தேன், வந்துவிட்டேன். இன்னும் எவ்வளவோ காரியம் நடக்க வேண்டியுள்ளதே. ஆக வேண்டிய காரியங்களை பார்க்க வேண்டும் தான். ஆனால் அதே நேரத்தில் தங்கள் உடம்பையும் பார்த்துக் கொள்ள வேண்டாமா? அடியேனின் உடம்பிற்கு என்ன குறை? பாருங்கள், நன்றாகத்தான் இருக்கிறேன். உமக்கு நான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. தகுந்த நேரத்தில் தகுந்த கால அளவில் தூங்காமல் இருப்பதும் ஒரு குறைதான். தூக்கம் என்பதும் பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் அல்லவா? வாஸ்தவம்தான், மறுக்கவில்லை. இருப்பினும் பெருமாள் உற்சவத்தின் போது ஒரு குறையும் ஏற்பட்டுவிடக்கூடாதே. அந்த பயத்தில் தூக்கம் எப்படி வரும்? காரியங்களை நேர்த்தியாகவும் திறம்பட முடித்த பின்பு ஏற்படும் நிம்மதி இருக்கிறதே, அதுவே பெரிய திருப்தி. அதற்கு பிறகு நன்கு ஓய்வெடுத்தால் போகிறது. நான் ஒன்று கேட்டால் ஏதாவது ஒரு பதிலை சொல்லி என் வாயை அடைக்க பார்க்கிறீர்களே. எல்லாவற்றையும் நீங்களே இழுத்து போட்டு செய்ய வேண்டுமா? வாசுதேவன் போன்றோரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? செய்யலாம் தான். என்ன சொல்வது அதிகாரிகளே? அடியேனே இறங்கி பல காரியங்களை செய்தால்தான் திருப்தி ஏற்படுகிறது. அப்படியே பழகிவிட்டேன் என்பதுதான் உண்மை. மாறாக இன்னொருவரிடம் அவ்வேலையை கொடுத்துவிட்டு பிறகு அவர் அதை ஒழுங்காக செய்திருப்பாரா, அதில் ஏதாவது பிசகில்லாமல் இருக்குமா என்று மனம் மலைப்பாயும். கூடவே இருந்து அது அப்படி இல்லை, இப்படி என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நாமே செய்துவிடலாமே. காலதாமதமாவது ஏற்படாமல் போகுமே என்று தோன்றிவிடும். கோயிலை பொறுத்தவரை அடியேன் செய்ய நினைப்பதை ஒரு வேலையாக பார்ப்பதில்லை, ஒரு சேவையாகத்தான் பார்க்கிறேன். இது அந்த ஆதிகேசவன் கொடுத்த சரீரம். எனவே
அவன் நிமித்தமாக பயன்படுவதுதானே தகும். சரி, அடியேன் ஒன்றை கேட்டால் தவறாக நினைக்க கூடாது. நினைக்க மாட்டேன், கூறுங்கள். தெப்ப உற்சவம் நன்கு நடைபெற கோயில் குளத்தை தூர்வாரி ஓரத்தில் மண்டி கிடக்கும் செடிகளை அப்புறப்படுத்தும் பணியை தாங்கள் மேற்பார்வையிட ஒத்துக்கொண்டீர்கள். அப்பணி தொடங்கிவிட்டதா? அது இருக்கின்ற ஆட்கள் பத்தாது, அதிகமாக தேவை என்று வேலப்பன் சொல்லியிருந்தார். ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றேன். அது மறந்தே போய்விட்டது. ஆட்களுக்கு அலைய வேண்டும். பார்த்தீர்களா? இதுபோல் ஒவ்வொருவர் பணியிலும் தொய்வு ஏற்படும் போது எங்கே என்று பகிர்வது? சரி, தாங்கள் சென்று தங்கள் ஏற்பாடுகளை கவனியுங்கள். அடியேனும் என் சேவையை தொடர்கிறேன். சரி சுவாமி, நான் வருகிறேன். வாருங்கள். நமஸ்காரம் சோமயாஜி சுவாமிகளே. வரவேண்டும் வரவேண்டும். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சம்பந்தி, என்றும் இல்லாத அதிசயமாக இக்காலை பொழுதிலேயே ஆதிகேசவனை தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். இன்று வெளியூர் பிரயாணம் எதுவும் இல்லையா? பூஜா திரவிய வியாபாரம் வைத்துக் கொண்டு வெளியூர் செல்லாமல் இருக்க முடியுமா? நித்தியப்படி இருக்கத்தான் இருக்கிறது. இருப்பினும் இன்று பிரயாணம் எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. எங்கும் செல்ல மாட்டேன் என்று இவளிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். புரியவில்லையா சம்பந்தி? அடியேன் பல வாக்குறுதிகளை கொடுத்து பாணி கிரகணம் செய்த நாள் இன்று. எங்களின் கல்யாண நாள். ஆஹா, அப்படி சொல்லுங்கள். ஏன் இப்படி சாவகாசமாக தெரிவிக்கிறீர்கள்? தஞ்சா கூட இது பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. இல்லை சுவாமி, இந்த மாதம் என்று அவள் அறிவாள். ஆனால் இன்று என்று அறிந்திருக்க மாட்டாள். மேலும் நாங்கள் இதை பெரிதுபடுத்தி எல்லோரிடமும் தெரிவிப்பதில்லை. அந்த ஆதிகேசவன் அருளால் நடந்த சுப நிகழ்ச்சிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இக்கோவிலுக்கு வருவோம். தரிசனம் செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்திப்போம். அவ்வளவுதான். நல்ல சிந்தனைதான். பகவான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் அருளட்டும். சரி, வேங்கடகிருஷ்ணனை அழைத்து வரவில்லையா? அவன் சீக்கிரமே பாடசாலைக்கு சென்று விட்டான். மயூரவண்ணன் சுவாமிக்கு அவன்தான் இப்போது வலது கரம். அடியேன் பிள்ளையை விடவே மாட்டேன் என்கிறார். மிகவும் நல்ல விஷயம். மயூரவண்ணன் சுவாமிகள் போன்ற ஆசானின் நிழலில் இருப்பது எல்லா விதத்திலும் உமது புதல்வனை மேம்பட்டவனாக்கும். கல்யாண நாள் என்கிறீர், தடபுடல் தளிகை அவசியம் இருக்கும் அல்லவா? ஏதோ இங்கு வந்த இடத்தில் கூப்பிடுகிறேன் என்று தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அகத்தில் மாமியை அழைத்துக் கொண்டு அவசியம் எங்கள் அகத்திற்கு வர வேண்டும். தவறாக நினைக்க வேண்டாம். கோயில் உற்சவ வேலைகளில் அடியேன் துரிதமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவே அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க விரும்பவில்லை. ஆனால் காந்திமதியையும் தஞ்சாவையும் அவசியம் அனுப்பி வைக்கிறேன். சரி, நேரமாகிவிடப் போகிறது. நீங்கள் சென்று பகவானை சேவித்துவிட்டு வாருங்கள். சரி சம்பந்தி. வருகிறோம். நல்லது. வா. ஆதிகேசவா! சோமயாஜி சுவாமிகளே, சோமயாஜி சுவாமிகளே, சோமயாஜி சுவாமிகளே, என்னவாயிற்று? என்னவாயிற்று உங்களுக்கு? சோமயாஜி சுவாமிகளே, என்னவாயிற்று உங்களுக்கு? சோமயாஜி சுவாமிகளே, என்ன உங்களுக்கு என்னவாயிற்று சுவாமிகளே? சம்பந்தி, என்ன நேர்ந்தது அவருக்கு? காலையில் அகத்திலிருந்து கிளம்பும் போது நன்றாகத்தானே இருந்தார். எங்கே இருக்கிறார்? மயக்கமடைந்து விட்டார் என்று சொன்னார்களே. முதலில் நீங்கள் அழுகையை நிறுத்துங்கள். அழுகின்ற அளவிற்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை. நீங்கள் பதட்டப்பட வேண்டாம். சோமயாஜி சுவாமிகளுக்கு ஒன்றும் ஆகவில்லை.
மருத்துவர் அவரை பரிசோதித்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவரிடம் அழைத்து வந்திருக்கிறீர்கள், ஒன்றுமாகவில்லை என்று சொன்னால் என்னப்பா அர்த்தம்? விஷயத்தை கேட்டதும் என் நெஞ்சம் பதைத்தது. கை கால் அசைவற்றது போல ஆகிவிட்டது. அவரை உடனே பார்க்க வேண்டும். முதலில் உங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பதட்டப்படும் அளவிற்கு ஒன்றும் நடக்கவில்லை. கோவிலில் இருந்தவர் சற்று தடுமாற்றம் அடைந்தார். அப்படியே என் மீது சாய்ந்து விட்டார். லேசான மயக்கம் காரணமாக இருக்கலாம். நிச்சயமாக அவருக்கு ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே. எங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் சற்று நேரத்தில் மருத்துவரை சந்திக்கலாம். அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவரே, என் அகத்துக்காரர் எப்படி இருக்கிறார்? நான் சென்று அவரை பார்க்கலாமா? உடனே செல்ல வேண்டாம், சற்று பொறுத்து செல்லலாம். நீங்களும் இங்கு வந்திருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான். ஆமாம், சோமியாஜி சுவாமிகள் நன்றாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டதோ? எப்படி சரியாக சொல்கிறீர்கள். வர இருக்கும் கோவில் உற்சவம் சம்பந்தமாக அல்லும் பகலும் அதே சிந்தனையில் இருக்கிறார். சரியாக உறங்குவதில்லை என்பது உண்மைதான். அதன் தொடர்பாக உழைத்துக் கொண்டே இருக்கிறார். அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார், சரி. ஆனால் நீங்களாவது அவரை ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லலாம் அல்லவா? அம்மா என்றுமே அப்பாவிடம் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று சொல்லியதில்லை. அப்படியே சொன்னாலும் அப்பாவிற்கு கோயில் மீதும் பெருமாள் மீதும் உள்ள பக்தியின் காரணமாக யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இனி அப்படி இருக்க முடியாது. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? உங்களிடமிருந்து நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. சோமியாஜி சுவாமிகள் சற்றே நினைவிழந்து இருக்கிறார். அதற்கு காரணம் அவருக்கு ஏற்பட்ட நெஞ்சுவலி. மனம் திடமாக இருந்தாலும் உடலில் அக்குருதி இருக்க வேண்டும் அல்லவா? மனதின் வேகத்திற்கு உடலும் ஒத்துழைப்பது என்பது வயது ஆக ஆக கடினம். நாம் மெனக்கெடுவதை குறைத்துக் கொண்டு அந்த பணியை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதைத்தான் நானும் அவரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். நானே செய்தால்தான் ஒரு திருப்தி என்று சொல்லிவிட்டார். உடலால் தன்னை வருத்திக் கொண்டதால் இதயத்தில் சற்றே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவருக்கு இருதய நோயா? நோய் நொடி எதுவும் இல்லை. இதயம் சற்றே பலவீனம் அடைந்துள்ளது. அதன் காரணமாகத்தான் மயக்கமுற்றிருக்கிறார். மீண்டும் அவருக்கு நெஞ்சுவலி வராமல் பார்த்துக் கொள்வது உங்கள் பொறுப்பு. இதற்கு மருந்து ஏதாவது? ஓய்வு ஒன்றுதான் அதற்கு மருந்து. வேறு எந்த மருந்தும் தேவையில்லை. குறிப்பாக வரும் ஒரு வாரத்திற்கு அவர் அகத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. அகத்திலும் எந்த வேலையிலும் ஈடுபடாமல் ஓய்வாக இருக்க வேண்டும். படுத்திருந்தால் மிகவும் உச்சிதம். நாங்கள் அவரை சென்று பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். மொத்தமாக செல்லாமல் ஒவ்வொருவராக செல்லுங்கள். சுவாமி, மெதுவாக பார்த்து பார்த்து மெதுவாக எழுந்திருங்கள். என்ன காந்திமதி, எதற்காக இப்பொழுது அழுகிறாய்? சுவாமி, உங்களை இந்த நிலையில் பார்த்ததும் என் கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. நீங்கள் இது போல் உடல் நலம் குன்றி படுத்ததை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. காந்திமதி, உடல் என்பது எப்பொழுதும் ஒரே போல் இருக்காது. உபாதைகளுக்கு ஆளாகத்தான் செய்யும். சரிவர உறங்காததால் ஏற்பட்ட விளைவுதான் இது.
வேறு பெரிதாக ஒன்றும் ஆகிவிடவில்லை. கோயில் கைங்கரியம் காரணமாக சற்று அதிகமாகவே மெனக்கெட்டு விட்டேன். அதை நானும் உணர்கிறேன். ஓய்வெடுத்தால் எல்லாம் சரியாகிவிடும். மருத்துவரும் இதையேதான் சொன்னார். நீங்கள் பூரண ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டுமாம். உங்களுக்கு தெரியாததில்லை, நம் உடல் நலத்தை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் கோயில் கைங்கரியம் செய்வதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். அதற்காக நேரம் காலம் பார்க்காமல் கோவில் பணியிலேயே உங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தால் இது போன்ற இன்னல்கள் வரத்தானே செய்யும். எல்லாம் அவன் பார்த்துக் கொள்வான். பெருமாளுக்கு சேவை செய்வதற்குத்தானே நம்மை படைத்திருக்கிறான். மனதிற்கு உற்சாகத்தையும் உடலுக்கு தேவையான சக்தியையும் வலிமையையும் அவனே அளிப்பான். சரி, ஒரு வாதத்திற்காக சொல்கிறேன். நீ கூறுவது போல் எந்த வேலையும் செய்யாமல் சதா சர்வகாலமும் ஓய்விலேயே இருந்தால் 1000 ஆண்டு காலம் வாழ முடியுமா? பெருமாளே, பெருமாளே, ஏன் ஆயுட்காலத்தை பற்றி இப்பொழுது தேவையில்லாமல் பேசுகிறீர்கள்? இல்லை காந்திமதி, ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சரீரமும் ஒரு இயந்திரம் போல்தான். பழுது ஏற்படத்தான் செய்யும். அதற்கு தக்க சிகிச்சை அளித்தால் மீண்டும் முன்போல் செயல்படத் தொடங்கும். இதனால் பகவானுக்கு செய்யும் சேவையை நிறுத்தச் சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? என்றாவது ஒரு நாள் இவ்வுடல் பிடி சாம்பலாக போகும் என்பதையும் இவ்வுயிர் இரண்டற்ற ஒன்றே என்ற தத்துவத்தை நிரூபிக்கும் வகையிலும் கோவிந்தன் நெற்றியில் திருநீற்றை பூசிக்கொள்வார். அதிக ஃப்ளாஷ்பேக், அதில் அதிக கதாபாத்திரங்கள், அவர்களின் கொலைகள், இப்படி பயத்தையும் பதட்டத்தையும் திணித்திருப்பதை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். விசுவாசத்தை உயர்வாக கொண்ட கிடாரி தடையில்லா